எங்கள் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ட்ராவல் பார்த்திங்கன்னா இதுதான். சென்னை டு த்ரிஷூர் 11 ஹவர்ஸ் ஜர்னி. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் ட்ரெயினில் ஏறினோடனே கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க. ஃபேமிலியோடு போயிருந்ததுனால கொஞ்சம் நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டோம். ட்ரெயின் ட்ராவல்னாலே பிரிட்டானியா கேக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி லைட்டாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கதை பேசிகிட்டே போச்சு. இன்கேஸ் நீங்களும் நியூ பார்ன் பேபியை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட பெரியவங்களை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி டாய்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வெட் ஆகிடுச்சு. அதனால் விண்டோ சீட் பக்கத்தில் உட்காந்து அவங்களும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. ஆஸ் எ நியூ பேரண்ட்ஸாக நாங்கள் எப்போவுமே ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கான டைம் எடுத்துக்கிறத நாங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டோம். அம்மா அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பாப்பாவை கொடுத்துட்டு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பாப்பா தூங்குற டைம் இந்த மாதிரி டைம்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பார்ட்னருக்குள்ளே இருக்கிற பாண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பாப்பா மறுபடியும் ஏஞ்சிட்டாங்க. ஸோ அடிக்கடி ஏஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாரியில் பார்த்திங்கன்னா தொட்டில் கட்டிட்டோம். ஸோ பாப்பா டிஸ்டர்பே ஆகலை, நல்லாவே தூங்குனாங்க. நாங்கள் வேஸ்ட்டு எடுத்துகிட்டு போகல. வேஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டி, இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்ஸு, காட்டன் சாரீ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணுறதுக்காக எழுப்பி கொஞ்சம் ஃபீட் பண்ணதுக்கப்புறமா பாப்பா எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் யார் இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்த்திங்கன்னா தூங்கிட்டாங்க. நல்லா சைலண்ட்டாக இருந்துச்சு. பாப்பாவும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்ச நேரத்தில் பாப்பாவை நாங்களே தூங்க வச்சுட்டோம். நாங்கள் ட்ராவல் பண்ண ட்ரெயினோட டைமிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 3:22 மிட்நைட் 2 o'clock தான் ரீச் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நான் சுத்தமாக தூங்கவே இல்லை. ஹஸ்பண்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் தூங்கியிருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கி ஏஞ்சிட்டாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா அந்தளவு கஷ்டமாக இல்லை. பட் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு தூங்காமல் இருந்ததுனால. மற்றபடி ஓகே தான். ட்ரெயின் கொஞ்சம் டிலே தான். பாப்பாவுமே தூங்கிட்டே இருந்ததுனால பிரச்சனையாக இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்த ஒரு டாக்ஸி பார்த்திங்கன்னா புக் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டோம்.